தூத்துக்குடி ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் தூத்துக்குடி நகரின் மத்தியில் அமைந்துள்ள அழகிய சிவாலயம் ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவிலாகும். தூத்துக்குடிக்கு ஆதி நாளில் திருமந்திர நகர் என்றொரு பெயர் இருந்தது. காரணம், திருப்பரங்குன்றத்தில் முருகனின் திருமணத்தில் பங்கேற்றுவிட்டு கைலாயம் திரும்பும் வழியில் பெரும் சோலையாக இருந்த இப்பகுதியில் சிவபெருமான் உட்பட ரிஷிகள் முனிவர்கள் தங்கியதாகவும், அப்போது சிவபெருமானிடம் ரிஷிகள் மந்திர உபதேசம் செய்யும்படி வேண்டியதாகவும், அதன்படி சிவபெருமான் அம்பிகை உள்ளிட்ட ரிஷிகள் முனிவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்தார். மந்திர உபதேசத்திற்கு இடையூறாக இருந்த கடல் அலைகளின் ஓசை, பனை மரத்தோப்புகளில் இருந்து ஓலைகள் உரசும் சப்தம், குயவர்கள் பானை செய்யும் போது எழும் சப்தம் ஆகியவற்றை அடங்கியிருக்குமாறு செய்து சிவபெருமான் மந்திர உபதேசம் செய்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இடைக்காலத்தில் தூத்துக்குடி பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் சங்கர ராமபாண்டியன் புத்திரப்பேறு வேண்டி காசிக்கு சென்றதாகவும், அங்கே கங்கையில் நீராடும் போது இப்பகுதியில் பாஞ்ச புஷ்கரணியில் நீராடி அருகே காசி முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வழிபட்டு புத்திரப்பேறு பெறுமாறு அசரீறு ஒழிக்கவே காசி விஸ்வநாதரை வழிபட்டு ஊர் திரும்பிய சங்கர ராமபாண்டிய மன்னன் அசரீறு சொன்னபடி நீராடி சிவலிங்கத்தை வழிபட்டதால் புத்திரப்பேறு பெற்றான். பின்னர் ஆலயம் ஒன்றையும் எழுப்பி வழிபாடு குறித்து வழிவகை செய்தான். அதுவே தூத்துக்குடி நகரின் மத்தியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் மாக்கம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவில் பாண்டிய மன்னனைப் போலவே இன்றும் எல்லா பக்தர்களுக்கும் புத்திர பாக்கியம் அளிக்கும் தலமாக இது விளங்குகிறது. ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று தூத்துக்குடி ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம். தூத்துக்குடிக்கு திருமந்திர நகர் என்று புராண பெயர் வழங்கி வருகின்றது. இங்கே அம்பிகைக்கு சிவபெருமான் மந்திரோபதேசம் செய்த
காட்சியானது நடைபெற்ற இடம் என்று புராண செய்திகள் சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே திருப்பரங்குன்றத்திலே திருக்கல்யாணம், முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணமானது நடைபெறுகின்ற வேளையிலே இறைவனும் இறைவியும் அந்த திருமண கோலத்தை காண செல்வதற்காக இவ்வழியே வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய சோலையிலே தங்கி இருக்கின்ற நேரத்தில் எல்லோருக்கும் மந்திரோபதேசம் செய்ய வேண்டும் என்று ரிஷிகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க சிவபெருமான் பிரணவ மந்திரோபதேசத்தை அம்பிகைக்கு உபதேசம் செய்ததாக புராண செய்தி கூறுகின்றது. அவ்வித வண்ணமாக உபதேசம் செய்யும் பொழுது கடல் அலை ஓசைகள், பனை ஓலையானது அசையும் பொழுது வருகின்ற சப்தம் மற்றும் மண் பானை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் செய்யக்கூடிய மண்பாண்டத்தினுடைய சப்தம், இவைகளெல்லாம் ஒளி எழுப்புவதாக இருந்ததாகவும் அவ்வொளியை இறைவன் நிறுத்தி அம்பிகைக்கு மந்திரோபதேசம் செய்ததாக புராண செய்தி கூறுகின்றது. இந்த திருமந்திரத்தை உபதேசம் செய்ததனால் இவ்வூரிற்கு திருமந்திர நகர் என்று பெயர் வர காரணமாயிற்று. அதேபோன்று இன்றளவும் இங்கே இருக்கக்கூடிய சமுத்திரத்திலே அலைகள் இருக்காது, யாரும் மண்பாண்டங்கள் செய்வதில்லை. அதுபோன்று பனை ஓலை அசைந்தாலும் சப்தங்கள் வருவதில்லை. இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றளவும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருமந்திர நகராக இவ்வூரானது விளங்குகின்றது. அத்தகைய ஊரிலே சங்கரராம பாண்டியன் என்று சொல்லக்கூடிய குறுநில மன்னன் ஆட்சி செய்து வருகின்ற வேளையிலே அம்மன்னனுக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினாலே காசிக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்காகவும், அங்கே இறைவனை வழிபடும் பொழுது நமக்கு மகப்பேறு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொன்ன வார்த்தை கணங்க காசியிலே சென்று தரிசனம் செய்கின்றார் தம்பதிகளுடன். கங்கையிலே நீராடும் பொழுது ஒரு அசரீரி வாக்கானது அவருக்கு உரைக்கின்றது. ராமேஸ்வரத்திற்கும் திருச்செந்தூருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய திருமந்திர நகர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே வாஞ்சா புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தமானது இருக்கின்றது. அந்த தீர்த்தத்திலே நீராடி காசிப முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்க திருமேனியானது இங்கே இருக்கின்றது. அதனை வழிபட்டால் உனக்கு மகப்பேறு கிடைக்கும் என்று அசரீரியானது அவருக்கு கிடைக்கின்றது. உடனே அவர் அந்த அசரீரியின் பொருட்டு இங்கே இந்த சோலையிலே வந்து அந்த வாஞ்சா புஷ்கரணி தீர்த்தத்திலே நீராடி இறைவனை தரிசனம் செய்கின்றார். அவருக்கு மகப்பேறு கிடைக்கின்றது. இன்றளவும் இவ்வூரிலே தரிசனம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இறைவனது அருளினாலே புதல்வன் புதல்வி போன்ற மழலை செல்வங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் ஆண் பிள்ளைகள் பிறந்ததுன்னா சங்கரராமன்னு பேர் வைப்பாங்க, சங்கரன்னு பேர் வைப்பாங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகள் பேர் பிறந்தது அப்படின்னா சங்கரேஸ்வரி, சங்கரபாகம் என்று சொல்லக்கூடிய பெயர்கள் வைத்து ஊரிலே உள்ள மக்கள் மகிழ்கின்றனர். இன்றளவும் நாம் பார்க்கக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட ஒரு மகப்பேறு கிடைக்கக்கூடிய புத்திரபாகிய ஸ்தலம் இவ்வூரிலே உள்ள சிவபெருமான் ரிஷிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதனால் ஆறுகளிங்கம் என்று ஆகமங்களிலே சொல்லியுள்ளபடி அமைந்த திருமேனியானவர். ஆகையால் இந்த க்ஷேத்திரத்திலே இவ்வாலயத்தை மகப்பேறு கிடைக்கப்பட்ட சங்கரராம பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மன்னன் இவ்வாலயத்தை அமைத்ததாக நமக்கு வரலாற்று செய்திகள் கூறுகின்றது. காலம் என்பது நமக்கு எத்தகைய ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். ஆனால் நமக்கு எத்தனை ஆண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு செய்திகள் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. அதனால் மிக பழமையான ஒரு ஆலயம் திருமந்திர நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு புராதன க்ஷேத்திரம். இவ்வூரிலே வாஞ்சா புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் அமைந்திருக்கின்றது. சங்கரராமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருநாமம் இறைவனது திருநாமம். என்றுமே இறைவனது திருமேனியில் உரைகின்ற காரணத்தினாலே அம்பிகைக்கு பாகம்பிரியால்
என்று சொல்லக்கூடிய நாமம் சூட்டி மகிழ்கின்றனர். பாகம்பிரியால் உடனாய சங்கரராமேஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பானதொரு ஆலயம் நமது தூத்துக்குடியிலே அமைகின்ற இவ்வாலயம். இவ்வாலயத்திலே 12 மாதங்களிலும் 5 கால பூஜைகள் என்று சொல்லக்கூடிய முறையிலே நித்திய பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருவிழாக்கள் சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய மகோத்சவம் மிகப்பெரிய விழாவானது சித்திரை மாதத்திலே சித்திரை பெருந்திருவிழாவாக நடைபெறுகின்றது. இந்த ஐப்பசி மாதத்திலே பாகம்பிரியால் சங்கரராமேஸ்வரர் திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது 11 நாட்கள் திருவிழாவாக இங்கே நடைபெறுகின்றது. ஒவ்வொரு நாளிலும் அம்பிகை ஒவ்வொரு வாகனத்திலே எழுந்தருளச் செய்து திருத்தேர் மற்றும் பூம்பல்லாக்கு தபசு என்று சொல்லக்கூடிய அம்பிகையாகப்பட்டவள் தபசு மண்டபத்திற்கு எழுந்தருளி அங்கே சிவபெருமான் ரிஷபாரூடராக காட்சி கொடுத்து அதன் பிறகு திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது ஐப்பசி மாதத்திலே மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது. அதே போன்று கந்த சஷ்டி உற்சவம் என்று சொல்லக்கூடிய உற்சவமானது ஐப்பசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியிலே கந்த சஷ்டி உற்சவமானது யாகசாலை பூஜைகளுடன் மற்றும் தினசரி முருகப்பெருமானுடைய திருவீதி உலாவுடன் நடைபெறுகின்றது. அதுவும் திருக்கல்யாண கோலத்துடன் நிறைவு பெறுகின்ற விழாவாக கந்தசஷ்டி விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏனைய ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொதுவாகவே என்னன்னு கேட்டால் அன்னாபிஷேகம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சோறு கண்ட இடத்துல சொர்க்கம்னு இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு வேடிக்கையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சோறு அப்படின்னா சாதம் அப்படின்னு சொல்கிறோம், அன்னம். அத்தகைய அன்னத்தை இறைவனுக்கு சாட்சி வழிபடக்கூடிய ஒரு திருக்கோலத்தை நாம் கண்டால் நமக்கெல்லாம் மோட்ச
தானாவத்தியம், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், சௌரம் என்று சொல்லக்கூடிய சமயங்களின் வழிபாடுகளாக நமது சனாதன தர்மத்திலே வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வித வண்ணமாக சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவன் சிவபெருமான். அத்தகைய சிவபெருமானை நாம் வழிபட்டால் நமது வாழ்விலே பொதுவாகவே எல்லா தெய்வங்களும் நமக்கு அருளக்கூடிய பிராப்திகள் எல்லாம் நம்ம சனாதன தர்மத்திலே இருக்கின்றது. ஆனால் அதே போன்று பொதுவாகவே சைவ சமயத்திலே சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய விடயம் என்ன அப்படின்னா, பல திருமுறைகளை நாம் பார்த்தோமானால், அதாவது இகபர சௌபாக்கியம் அருள்வாயேன்னு திருப்புகழை நாம் அந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். அதே போன்று சிவருமானுடைய திருவருளினாலே இம்மையிலும் இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய பிறவியிலே, இந்த பிறவியிலே நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும், அதே போன்று வருகின்ற பிறவியில் நாம் அடையக்கூடிய எல்லா விதமான நமது புண்ணிய பாபத்திற்கு ஏற்ப சொல்லக்கூடிய அனைத்து இன்பங்களும் நமக்கு அருளுவதிலே சிவபெருமானுக்கு நிகர் சிவபெருமான் மட்டுமே. அத்தகைய சிவபெருமானை வழிபடுவதனால் நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கப்பட்டு சிவபெருமானுடைய அருளினாலே இம்மையிலும் மறுமையிலும் நாம் சௌக்கியமாக இருப்பதற்கு எல்லோரும் திருமந்திர நகரிற்கு வருகை தந்து பாகம்பிரியாளுடனாய சங்கரராமேஸ்வர பெருமானை தரிசனம் செய்து எல்லா வளமும் வாழ்விலே சிவபெருமானுடைய ஆலயமானது பாண்டிய மன்னர்கள் காலத்திலே உருவாக்கப்பட்டது. மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோவில். பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மூர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தவர். இவரிடம் நாம் வேண்டினால் வேண்டியது வேண்டியபடியே கிட்டும். உலக மக்கள் அனைவரும் இன்பமாக வாழ இந்த இறைவனை வணங்குமாறு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஐப்பசி திருக்கல்யாண உற்சவம் மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்திலே கொண்டாடப்படும். அதுபோல் கந்தசஷ்டியும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். அத்தனை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு இவ்வாலயத்திற்குள் வருவது மிகவும் மனநிறைவை தரும். 52 வருஷமா அபிராமி அந்தாதி விடாது நடந்துகிட்டு இருக்கு. இந்த விடாத நடந்துகிட்டு இருக்கிறதுனால வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய நன்மை செஞ்சுட்டு இருக்கா. விடாது அபிராமி அந்தாதி எனக்கு ஒரு வாரம் கூட விட்டு போகிறது கிடையாது. கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டு விழா கொண்டாடுவோம் வருஷத்துக்கு ஒருக்க. ஆடி மாதம் வளைகாப்பு, புரட்டாசி மாதம் ஆண்டு விழா கொண்டாடுவோம். இதனால
குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் எம்ப பாகம்பிரியால் வழங்கி கொண்டிருக்கின்றார். கல்யாணமாகாத கன்னிப்பெண்கள் இரவு அர்த்தசாம பூஜையிலே வந்து கலந்து கொண்டு எம்பெருமானை வழிபட்டு திருமணங்கள் பல நடைபெற்று சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார்கள். மேலும் இவ்வூரிலே திருமந்தர் நகர் என்று பெயர் வந்ததற்கு காரணமாக இருந்த அம்பாளின் அருளை கொண்டு அனைவருக்கும் அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்றார் பாகம்பிரியார். பல தொழில்கள் தொடங்குவர்கள் முதலில் வந்து இந்த கோயிலிலே தொழில் ஆரம்பிக்கிறதற்கு வந்தால் அந்த தொழிலானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சுரதேவரை வழங்குவவர்களுக்கு வந்து வருகின்ற சுரம், காய்ச்சல் மற்ற நோய்கள் எல்லாம் வெகு தீர்ந்து விடுகின்றன. நடராஜமூர்த்தியை வழங்கும் பொழுது 5 செல்வங்களும் நமக்கு அழகாக கிடைக்கின்றது. சித்தாந்தத்தில் கூறுவது போல கண்மமலம், ஆன்மமலம், மாயாமலம் என்ற 3 மலங்களையும் நீக்கி அவனுடைய பாதத்திலே எம்பெருமான் நடராஜமூர்த்தி நம்மளை ஆர்ப்பரித்துக் கொள்கின்ற அருமையான நடராஜமூர்த்தி நமக்கு சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜமூர்த்தியாக இங்கு அமர்ந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்றார். நம்ம சிவங்கோயில் பெருமையானது சொல்லி மாளாது. காசிவ முனிவரால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருக்கோயிலிலே பல நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சங்கரபாண்டிய புலவரால் இந்த ஆலயத்திலே பாகம்பிரியால் பிள்ளைத்தமிழ் என்ற பாகம்பிரியால் பிள்ளைத்தமிழ் பாடப்பட்டு அந்த பாடலானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவருடைய மகிமையினால் இந்த மணி அடிக்கின்ற நாதமானது அழுந்து விழுந்தது. ஒருவர் அவரை எழுந்து பேச அவர் அந்த பாட அது அழுந்து விழுந்து அதனுடைய அற்புதத்தை இந்த அம்பாள் காட்டினார்கள். அந்த பாகம்பிரியால் பிள்ளைத்தமிழ் ஒரு பாடலை மட்டும் சில வரிகளை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல கிடைக்கின்றேன். செய்ய பவள செழுங்கொத்தே முத்தே ஜீவரத்தினமே சிந்தாமணியே மரகதமே திகழும் வைடூரியமணியே துய்ய பதுமராகமே சுடர் வீட்டொளிர் கோமேதகமே ஜோதி வைரமே நீல சுடர் வீட்டெரிக்கும் இளமணியே சைவ மணியே பெண்மணியே தயங்கும் இனிய பொன்மணியே தாயே வருக வருக என்றால் ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோயில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று தூத்துக்குடி ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலை தரிசனம் செய்வோம்.